நம்ம ஐரால தாங்க போக போகிறோம். ஓ காட், சவாலான நான் சொன்னேன் சவாலான ரோடாக இப்போது சமீப காலத்தில் மாறிட்டுருக்கு. சிரமமாக நான் ஒரு ரோட்லலாம் வண்டி ஓட்டுறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கெலாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு கொடுங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ஒரு நார்மலான ஒரு மோட்டோ விலாக் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம வண்டியில் போயிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு போகிறது. இது வந்து நான் சென்னைக்கு வந்து போகிறேன். அது அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசிட்டு போகலாம். அந்த ரோடு எப்படி இருக்குன்னு காட்டலாம். இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பெங்களூர் டு சென்னை நேஷ்னல் ஹைவேயில் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதையும் சும்மா உங்ககிட்ட காட்டலாம். ஏன் காட்டலான்னா, நிறைய பேர் வந்து அங்கே நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. அங்கே வந்து நிறைய பேர் வந்து காஞ்சிபுரத்துலேருந்தோ சென்னையிலேருந்தோ வந்து அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, வண்டியில் ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க, அதையும் உங்ககிட்ட காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ட்ராவலும் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு போகிறோம், அதுவும் அப்படியே ஒரு மோட்டோ விலாகாக காட்டலான்னு ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். இது அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே உங்ககிட்ட பேசலாம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இதோ பாருங்கள், இது நம்மளுடைய ஷாப் திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இங்கே சுவாமி பித்தளை சிலைகள் இருக்குது. வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் மூலிமா ஆர்டர் பண்ணிங்கன்னா டெலிவரியும் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம போகலாம் வாங்க. நம்ம ஐரால தாங்க போக போகிறோம். இதுதான் நம்ம ஐரா. இதுவெல்லாம் கிழிஞ்சிடுச்சு. ப்ரோ பாய் பாய் சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள். ஏகாம்பரநாதர் கோயில் கோபுரம் பார்த்துக்கோங்க. போகலாம் நம்ம. ஜெய் ஸ்ரீராம். விண்ட்ஷீல்டெலாம் நல்லா தொடச்சி தான் இருக்குது. ஆனாலும் நிறைய பழசாயிடுச்சு, நிறைய ஸ்க்ராட்ச் தெரியும் உங்களுக்கு. இந்த ஏகாம்பரநாதர் கோயில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, பாலாலயம் பண்ணிவிட்டு இப்போ வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஓ காட், ஃபாஸ்ட்டாக வராப்புல. பாருங்கள், எதிர்க்க இருக்கிறது தான் வந்து நியூ ரயில்வே ஸ்டேஷன், காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன், நியூ ரயில்வே ஸ்டேஷன். இப்போ முன்னாடி இந்த வழியாக போயிட்டுருக்கோம். ட்ராக்லாம் வண்டி வந்தால் வந்து கேட் போட்டு விடுவாங்க. இப்போ வந்து பிரிட்ஜ் கட்டிட்டாங்க. இந்த பிரிட்ஜினால் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது. மக்கள் வெயிட் பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. இந்த பிரிட்ஜிலேருந்து இந்த ஏகாம்பரநாதர் கோயில் வியூ வந்து நல்லாயிருக்கும். இதுதான் பொன்னேரி கரை. இதை பொன்னேரின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இதை வந்து காஞ்சிபுரத்தில் நல்லா க்ளீன் பண்ணாங்களாம். க்ளீன் பண்ணி இந்த ஏரியில் தண்ணிலாம் நிரப்பி இது அப்படியே ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. இப்போ ஆல்ரெடி காஞ்சிபுரத்துக்கு ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக நிறைய கோயிலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் சில்க் சாரீஸ் எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வராங்க மக்கள். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் நல்லா ஆக்கிட்டாங்கன்னா அந்த இது மாதிரி அந்த போட்டிங், சில வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பண்ணி ஆக்கலாம். பட்டு இது அப்படியே தான் இருக்குது. நல்ல பெரிய ஏரியா. இது பாருங்க, இதுதான் ஆர்ச், காஞ்சிபுரம் ஆர்ச், என்ட்ரி ஆர்ச். இங்கே ஆப்போசிட்டில் தான் வந்து நான் 8 போட்டு காமிச்சு லைசன்ஸ் வாங்கினேன் ஆர்டிஓ ஆஃபீஸில். நம்ம வந்து நுழைஞ்சிட்டோம், இந்த என்ஹெச்சிக்கு நுழைஞ்சிட்டோம். இதுதான் இப்போ நான் சொன்னேன் சவாலான ரோடாக இப்போது சமீப காலத்தில் மாறிட்டுருக்கு. நான் சொன்னது எனக்கு கேட்டது என்னென்னா, இந்த வண்டி வந்து வாபிள் ஆகிற மாதிரியே இருந்தது. சரி,
நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து வரத தேர் இருக்குது பார்த்தீங்களா, தேர் வந்து போன தடங்களில் அந்த தேர் தடத்தில் ஏறினாலே லைட்டாக வாபல் ஆகிற மாதிரி இருந்து, சரி டயர் தான் பழசாயிடுச்சு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி டயரை மாற்றினேன். 2 டயருமே மாற்றிட்டேன். அப்பையும் வாபல் ஆகிற ஃபீல் இருக்குது. ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது நீங்கள் இப்போ சர்வீஸ் பண்ணும்போது செயின் எதுனா டைட் பண்ணிங்களா, செயின் டைட் பண்ண விதத்தில் இதுவாக இருந்தால் வாபல் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கிராக், சின்ன சின்ன இதுவில் வண்டி விடும்போதே கொஞ்சம் வாபல் ஆகிற ஃபீல் இருக்குது. அது என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுதான் ஆர்டிஓ ஆஃபீஸ், காஞ்சிபுரம். இப்படி ஜாலியாக உங்ககிட்ட பேசிட்டு போகிற அந்த ஒரு சுகம் இருக்கே, ஆஹா. இங்கே இந்த ஹைவேல, இந்த பெங்களூர் சென்னை இந்த ஹைவேல உங்களுக்கு காஞ்சிபுரம், அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கப்புறமா ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. இந்த இதுவை சரி பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. இது பாருங்க, இந்த இடத்துலலாம் எனக்கு தெரிஞ்சவங்களே 2-3 பேர் விழுந்திருக்காங்க. அப்படியே இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க, மீனாட்சி ஹாஸ்பிட்டல். இன்னும் அப்படியே டஸ்டெல்லாம் போய் அந்த மண்ணெல்லாம் அப்படியே தார் ரோடு பிஞ்சு வந்து துகளாக மாறி அங்கே போய் பிரேக் அடிச்சிங்கனாலே ஸ்கிட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி அந்த இடம், இப்போ நம்ம போன இடம், அந்த மாதிரி டேஞ்சரஸான ஸ்பாட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த இடத்துலலாம் நம்ம சர்வீஸ் ரோட்டில் போகணும். கோப்ரோவில் சார்ஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகுதுங்க. பேட்ரி ப்ராப்ளமா என்னன்னு தெரில. சல்லுன்னு இறங்குறாப்ப. இது வந்து ஏனாத்தூர் வழிங்க. ஏனாத்தூர் வழியாக வந்து இந்த வழியாக வந்து கூட நம்ம ஹைவேல கனெக்ட் ஆகலாம். இங்கே பாருங்கள், இப்போது இந்த வழியில் வந்து அவள் தான் போல் தண்ணியில் மாட்டிப்போம். ஸோ இந்த வழியாக மழை டைமில் வராதிங்க. போகும்போது நம்ம எப்படியே போயிடலாம், இந்த ஏனாத்தூர் வழியாக போயிடலாம். கோப்ரோவுக்கு பேட்ரி வாங்க வேண்டும். போகும்போது 50 வரும்போது இதோ பாருங்க, இது இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியும் இந்த ரோட்டில் இருக்குது. என்னென்னா அப்படியே வந்து உங்களுக்கு வேவ்ஸாக இருக்கும், அலைகளாக இருக்கும். இந்த தார்லாம் உருகி அந்த மாதிரி ஆகுதா, இல்லை வெயிட் ஏறுறதுனால அந்த மாதிரி இதுவாகுதான்னு தெரில. அப்படியே ரோட்டில் அந்த தார்லேயே அலை உருவாகி இருக்கும். 4 வீலர்ஸ்லாம், ஹெவி வெஹிக்கல்லாம் பிரச்சனை இல்லைங்க. 2 வீலர்லாம் கண்டிப்பாக அதில் சேஃபாக ஓட்டணும். பாருங்க, சைடில் செம்மண் மலை மாதிரி இருக்கே. ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தோண்டியிருக்காங்க. இன்னும் சில நாள்லாம் வந்து செம்ம டிராஃபிக் ஆகிடும் இந்த சர்வீஸ் ரோட்லேயே போகிறதுனால. அதெல்லாம் கொடுமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். கொஞ்ச நாள் இதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும், ரோடெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு வரைக்கும். ஆனால் இந்த டோல்லலாம் பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ ஒரு நல்ல ரோடுக்கு தான் டோலில் காசு வாங்கணும். ஆனால் இந்த மாதிரியான ரோடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோலில் காசு வாங்குகிறாங்க. அதே மாதிரி டோலில் அது பேர் என்னது,
வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்குது. அதை நான் பார்த்தேன் ரூல்ஸில். அந்த ஒரு எல்லோ லைன் இருக்கும், அந்த எல்லோ லைன் தாண்டி நீங்கள் வெயிட் பண்ணால் வந்து காசு கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கூட நிறைய மக்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு அங்கே அதுக்கப்புறமா தான் நான் அந்த ரூல்ஸ் படிச்சுட்டு அந்த எல்லோ லைன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தேன். டோலில் அதே காணோம். இங்கே பாருங்க, மழை ஹெவியாக பேஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக தண்ணி நின்றுடும். அப்படியே வந்து ரொம்ப சிரமமாகிடும், டிராஃபிக்காக வேறு ஆகிடும். கரெக்டாக சுங்காசத்திரம் இந்த இடத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூருக்கு 7 கிலோமீட்டர். நான் அப்படி தான் வந்து ஒரு என்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் கோலாக வச்சு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவேன். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே அப்படின்னு. இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து ட்ராவல் பண்ணோன்னா சுங்காசத்திரம் வந்துட்டோமா, சுங்காசத்திரத்துலேருந்து 7 கிலோமீட்டரில் ஸ்ரீபெரும்புத்தூர், அடுத்து பூந்தமல்லி, அடுத்து மதுரவாயில், அடுத்து கோயம்பேடு, அந்த மாதிரி. எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, ரோடெலாம் போட்டாங்கன்னா செமையாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த ட்ராவல், ஆனால் ரொம்ப வருஷமாக இந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஏதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். ஆனால் போட்டு முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா டக்கராக இருக்கும், பக்காவாக இருக்கும். பிரேக் டவுன் ஆயிருக்கு. டயர் உங்களுக்கு இங்கே தெரியுதா? இந்த வேவ்ஸ் தெரியுதா? அந்த கோடே வேவ் மாதிரி கலைஞ்சிருந்தது பாருங்க. நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, சிலர் வந்து இந்த மாதிரி சிரமமாக நான் ஒரு ரோட்லலாம் வண்டி ஓட்டுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கெலாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய அந்த வேலைக்கு ஒரு மதிப்பு கொடுங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க அப்படின்றதுக்காக தான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை பார்க்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் வேல்யூ கொடுங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அவங்க போகும்போது இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வண்டி ஓட்டணும். அவங்களுக்கு அந்த வீட்டு வெளியே சந்தோஷமாக அனுப்பிச்சி வைங்க, அதெல்லாம் தான் கேட்குறது. அதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த ரோட்டில் இந்த இதுவில் இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் ஒன்று, அந்த பிரிட்ஜு மாதிரி ஒரு சின்னதாக இருக்கும், அங்கே ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடம்னு ஒன்று இருக்குது. அப்பா அதோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஏற போகிறோம் பாருங்கள், அதோ இந்த வண்டி ஏறிச்சா அதே மாதிரி நம்ம ஏற போகிற இடம். இந்த இடம்லாம் ரொம்ப மோசமாக இது பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப என்ன டக்குன்னு ஒரு மேடாக இருக்குது எல்லா இடத்துலையும். சரி, இந்த இடம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடங்களும் வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அது டக்குன்னு உங்களுக்கு பிளைண்டாக இருக்கும். புதுசாக யாராவது அங்கே வராங்கன்னா விட்டு ஏற்றிடுவாங்க. என்ன சொல்கிற, டூ வீலர்லாம் போனால் அவ்வளோதான். அவங்க வண்டியில் போனாலும் இதுவாக இருக்கும். நான் சொல்கிற இடம் புரியும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ரோடு எண்டாகி அடுத்த இடத்துல முடியும் போது அந்த இடத்துல ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்டோங்க. ராமானுஜர் பிறந்த
ஊர். இது வந்து ராஜீவ் காந்தி மெமோரியல். ஸ்ரீ பெரும்பத்தூர். அங்கே ஆர்ட்ஸ் தெரியுதுங்களா? பர்த் பிளேஸ் ஆஃப் ஸ்ரீ ராமானுஜர். இந்த காங்கிரஸ் தலைவர், இப்போ இருக்கிற காங்கிரஸ் தலைவரோட தொகுதியும் இதுதான் போல். பூந்தமல்லி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், மெட்ரோ பூந்தமல்லி வரைக்கும் வருது. பூவிருந்தமல்லி. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் பூந்தமல்லி, இப்படி போனால் மதுரவாயில் போகிற ரூட்டு. நம்ம போக வேண்டிய இடமும் மதுரவாயில் தாங்க. கொஞ்சம் இங்கே வந்தோடனே அடர்த்தி ஆயிடுச்சு வாகனங்களின் எண்ணிக்கை. இன்னும் கிட்ட போக போக இன்னும் அடர்த்தி ஆகும். பார்க்கவே இல்லைங்க ஒரு பாட்டுன்னு சல்லுன்னு ரோட்டில், சர்வீஸ் ரோட்லேருந்து கட் ஆகுறாரு. நான் சொன்னேன்ல அந்த கோயில், காலேஜ், அது இப்போ வரப்போகுது. சவிதா டென்டல் காலேஜ். ஃபுல்லாக விநாயகர் கோயில் மாதிரியே இருக்கும். அந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தா நல்லா தெரியும். பட்டு இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும்னு தெரியல. பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதோ தெரிஞ்சு பாருங்கள், கேமரா வேறு ஒயிட் ஆங்கிளில் இருக்குது, அதனால் அவுட்லைனாக தான் தெரியும். அது ஃபுல்லாக அதில் என்னென்னா விநாயகர் இருப்பாருங்க. விநாயகர் பல்லுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதோ விநாயகர் நடுவில் மட்டும் ஒரு முருகர் வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் க்ரியேட்டிவாக. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாகை நான் இங்கே முடித்து கொள்கிறேன். இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறவங்க அனைவருக்கும் ஒரு சல்யூட். கூடிய விரைவில் நம்மளுடைய இந்த பயணம் வந்து இவ்வளவு வந்து அபாயகரமான, இவ்வளவு நெருக்கடியான, இவ்வளவு அசௌகரியமான பயணம் ஒரு நல்ல பயணமாக மாறும். ரோடெலாம் போட்டுட்டாங்கன்னா கவர்மெண்ட் கூடிய விரைவில் போட்டுருவாங்கன்ற நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இப்போ இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி மோட்டோ விலாக்லாம் பண்ணலாமா, அப்பப்போ ஃபுல்லாக மோட்டோ விலாக் வீடியோலாம் பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கோயில்கள் போகும்போது சின்னதாக மோட்டோ விலாக் அந்த இடத்துக்கு போகிற அந்த மோட்டோ விலாக்லாம் வந்துட்டு தான் இருக்க போகுது, அது ஷுவர். பட் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு ரைட் பண்ணுற மோட்டோ விலாக் வரலாமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இங்கே முடித்து கொள்கிறேன். பாய் 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 பாய். நம்ம இப்படி லெஃப்டில் போனோம், இந்த பிரிட்ஜு மேலே ஏறியில் கீழேயே போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.